ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 17/4/2019, கிழமை புதன்கிழமை. திதி திரியோதசி திதி இரவு 10:24 வரை இருக்கிறது. உத்தர நட்சத்திரம் இரவு 11:35 வரை இருக்கிறது. உத்தர நட்சத்திரம் அமிர்தியாகும். உத்தரதகபுரம் அஸ்தா நட்சத்திரம். அஸ்தா நட்சத்திரமும் புதன்கிழமை போடுறது ஆகாது, மரண யோகம். மகாவீர் ஜெயந்தி மற்றும் முகூர்த்த நாள். திரியோதசி புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம் சிறப்பான நாள், யோகமான தினம். அனைத்து சுபகாரியங்களும் செய்திக்கலாம். விவாகாதிகள், அதாவது திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்து கொள்வதற்கு தகுதியான நாள். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு குரு பார்வை. யோகமான தினமே. அரசு அனுகூலங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். கணவன் மனைவி அதிகரிக்கும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. உத்திரம் நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சந்திரன். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். பகைவரையும் பகைமை கொள்ளாமல் இருப்பது நன்று. தொழில் உத்தியோகத்தில் நல் பெயர் சம்பாதிப்பீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுவதும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னோட்டிய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ராசியில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். நண்பர்களினால் ஆதரவுகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். பணவரவு நன்றாக இருக்கும். சுப செலவு வீண் செலவு ரெண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருக்கிறது. முக்கியமான வேலைகளில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு நல் பெயரை சம்பாதிப்பீர்கள். உயர் அதிகாரிடம் நல் பெயர் சம்பாதிப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வீடு, வாகனம், வண்டி வசதிகள் இதெல்லாம் அபிவிருத்தி செய்யக்கூடிய தினமாக இருக்கிறது. புதிதான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று. பணம் தாராளமாக பொருளும். நகை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, 3ஆம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறார். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். உற்றார் இடத்தில் மதிப்பு உயரும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. முன்னோடைய சொத்து சம்பந்தமாக சில குழப்பங்கள் வந்து தீரும். வழக்கு வியாஜியங்கள் முடிவுக்கு வரும். சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, விரையாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்று. பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று ஒரு நாள் பணத்தை கையாளாமல் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் தள்ளி போடுவதே சிலாகியம். வீண் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். உற்றார்விடத்தில் பேசும் பொழுதும் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறையும். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமாக அக்கறை கொள்வது நன்று. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. உணவு விஷயத்திலையும் அதிக கவனம் கொள்வது சிலாகியம். தொழிலாளர் ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது சிலாகியம். உயரதிகாரிடம் பேசும் பொழுதும் வார்த்தைகளில் கடிவாளம் போட வேண்டும். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, விரயத்தில் சந்திர பகவான். தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் சுமார். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யலாம். வேலை செய்யும் இடத்தில் மிக மிக கவனம் தேவை. மிதமான தினமே.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மனசு நிர்வாக நாட்டு செல்லும். லாபத்தில் சந்திர பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து பயனுடன் அமர்ந்திருக்கிறார். வயதில் மூத்தவர்கள் உங்களை அனுசரணையாக நடத்தி செல்வார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் முன்னேற வேண்டும். நல்ல தினமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை கிடைக்கும். மூத்த சகோதர ஆதரவுகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசினியர்களே, தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் சனி பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருப்பதை சிலாக்கியும். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தை தள்ளிவிடக்கூடாது. சண்டை சச்சரவுகள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதை சிலாக்கியும். மிதமான தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, பாக்கியத்தில் சந்திர பகவான் முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகள் அதிகம், வருமானம் குறைவு. மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. லாபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக சில குழப்பங்கள் வந்து தீரும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வருமானமும் பரவாயில்லை. பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போவது சிலாகியம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சப்தமத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியம் சுமார். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நன்று. தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யும். கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. வரவு நன்றாக உள்ளது. செலவும் தகுந்த மாதிரி உள்ளது. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.